திருச்செந்தூர் கடலில் நீராடிய பக்தர்கள் அலையில் சிக்கி 4 பேருக்கு காலில் முறிவு ஏற்பட்டது. தொடர் விடுமுறை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று கடலின் சீற்றம் அதிக அளவில் இருந்தது. அந்த சமயத்தில் நீராடிய பக்தர்கள் 4 பேருக்கு காலில் முறிவு ஏற்பட்டது. சென்னையை சேர்ந்த சுப்பலட்சுமி, கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த கண்ணம்மா என்பவரும் கடலில் நீராடி கொண்டிருந்த போது திடீரென எழுந்த அலையில் இழுத்து செல்லப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்தவுடன் கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் மரைன் போலீசார் அவர்களை மீட்டனர். கடலுக்குள் இழுத்து சென்றதில் இவர்கள் இருவருக்கும் காலில் முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து இருவரும் ஆம்புலன்ஸ் மூலம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அதேபோல கோயமுத்தூரை சேர்ந்த அருண்குமார் தனது குடும்பத்தினருடன் கடலில் புனித நீராடி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் திடீரென வந்த ராட்சத அலையில் சிக்கி அருண்குமாருக்கும் அதே நேரத்தில் கண்ணத்தூரை சேர்ந்த குப்புசாமி என்பவருக்கும் காலில் முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் ஸ்ட்ரக்சர் மூலம் இருவரையும் மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்து திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். திருச்செந்தூர் கோவில் முன்புள்ள கடற்கரையில் அடிக்கடி இதுபோல கடல் சீற்றத்துடன் காணப்படுவதும் கடல் உள்வாங்குவதும் நடந்து வருகிறது. எனவே கடலில் நீராடும் பக்தர்கள் கவனமான முறையில் நீராடுமாறு கோவில் சார்பாக ஒலிபெருக்கி மூலமாகவும் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் மூலமாகவும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். படிக்கட்டு பாதிக்கு தான் இறங்கணும். ஓகேண்ணா. சரிண்ணா. எல்லாம் கால் முறிவு. கேஸ் இருக்கு.